கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிவகங்கா ஆலயம். இந்த சிவகங்கா ஆலயத்தில் உள்ள சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் பொழுது சுத்த பசுவினாலான நெய்யை சுவாமி மீது பட்டவுடன் அது பழைய நிலையான வெண்ணெய் அந்த நிலையை அடைகிறது. பூவுலகில் நம்மால் காணக்கூடிய அதிசயங்களில் இதுவும் ஒன்று. சிவகங்கா ஆலயம் பெங்களூரிலிருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மகிஷாசுரம் மர்தினி சம்ஹாரத்தின் போது பாதாள கங்கையை இந்த பூவிளக்கு கொண்டு வந்ததும் அந்த இடம்தான். வீரபத்ரரை அங்கே காவலுக்காக வைத்திருக்கிறார். இங்கு உள்ள ஒரு கல் தூணில் இப்பொழுது பாருங்கள், நெய் கொட்டப்பட்டிருக்கிறது. அது குருக்கள் சுவாமிகள் கையால் சுவாமி மீது பட்டவுடன் அது எப்படி வெண்ணையாக மாறுகின்ற அதிசயத்தை உங்கள் கண்கூட பாருங்கள். இங்கு அமைந்துள்ள தூணில் ஆண்டிற்கு ஒரு முறை, அதாவது மகர சங்கராந்தி, சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஜோதி தரிசனம் தெரியும் அந்த நன்னாளில் இங்கு அந்த கல் தூணில் இருந்து இயற்கையாகவே நீர் வடிகிறது. இதை காண பல மாநிலங்களிலிருந்து பல பக்தர்கள், பக்தஜன கோடிகள் அனைவரும் வருகின்றனர். இது சுவாமிகள் அந்த வெண்ணெய் பிரசாதத்தை அனைவருக்கும் அளிக்கிறார். சுவாமி மீது எடுத்து பிறகு பிரசாதம் அளிக்கும் போது அந்த வெண்ணெய் பிரசாதம் அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. நாம் கொடுத்த நெய்யினை சுவாமி மீது பட்டவுடன் எப்படி வெண்ணையாக மாறுகிறது பாருங்கள். உங்களுக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து ஹரிகரன், திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.